நண்பர்களே, இந்த அதிரடி அரட்டை சேனலுக்கு உங்களை திருப்பி வரவேற்கிறேன். வழக்கம் போல நம்ம பிளே பாய் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. பிளே பாய பார்த்தாலே தெரியுது, லிட்டில் பதட்டத்தோடயே இருக்கா போல. என்ன என்ன சொல்றீங்க பிளே பாய்? இங்க பாத்தீங்களா, நேத்து நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பேசாம இப்படியே காட்ட போறேன். சரி, பேசுங்க பேசுங்க. நான் தான் பேசக்கூடாது, நீங்க விடு பேசலாமே. விடு. என்னத்த ஏதோ சொல்றது. ஏதோ சொன்னீங்களே 300 அடிக்க போறானுங்க. ஐயோ, 300 அடிக்க போறானுங்க. டிராவிஸ் பழக்க போறான், அபிஷேக் சர்மா பழக்க போறான். கஷ்டப்பட்டானுங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பக்கல்லே போட்டு எடுப்போங்க. அதே மாதிரி ஜேக்கப்ட வச்சு பக்கல்லே போட்டு டிராவிஸ் ஊன்றான், அபிஷேக் சர்மா ஊன்றான். வேலைக்கே ஆகாது. அந்த டீம் வேஸ்ட். எனக்கு அந்த டீம் பேட்டிங் கூட ஏதோ இஷான் கிஷன் வச்சு பொழைச்சுப்பாங்க, அங்கங்க கொஞ்சம் செக் பண்ணி அடிச்சிருவாங்க போல இருக்கு. அவங்க டீம் போலிங் பார்த்த உடனே ஜாலியா வந்து ஆர்சிபி ஏதோ நெட் பிராக்டிஸ் விளையாடுற மாதிரி விளையாண்டாங்க. சரி, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி விடு விடு, நல்லா பேசிட்டியா? சந்தோஷமா? வர்கீஸ் பேசு, வர்கீஸ் நீ பேசணும்ல. இல்ல, அது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னத்த சொல்றது, எஸ்ஆர்ஹெச் நம்பினது தப்புதான், நம்பி இருக்க கூடாது. உம் சரி, ஓவரா கொஞ்சம் பேசிட்டேன். இப்ப நீ கொஞ்சம் நல்லாவே பேசிக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வேற என்னது, பாத்தியாடா மேட்ச் எப்படி இருந்தது? பாத்தியா? ஃபுல்லா பாத்தியா? எப்படி போச்சு? ஃபுல்லா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து லைவ் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். விவர்ஸ் இப்ப யாருன்னா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா, நானும் என் தம்பியும் சேர்ந்து லைவ் கமெண்ட்ரி பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம். இட்ஸ் a குட் ஆமா, நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன். ஃபார் அஸ். நாங்க நல்லா பேசியிருந்தோம்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. நீங்க முடிஞ்சா அது ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்குமே சரி, மும்பை, சிஎஸ்கே, ஆர்சிபி இந்த மாதிரி மேட்சஸ் நாங்க லைவ் கமெண்ட்ரி பண்ண போறோம். பட் என்ன ஒரு பிளான் வச்சிருக்கோம்னா, எப்பெல்லாம் இந்த 3 டீம்ஸும் பேட்டிங் பண்ணுதோ அப்ப மட்டும் வந்து லைவ் பண்ணலாம்னு இருக்கோம். தவறாம பாருங்க. சரி, நான் அந்த மேட்ச பார்த்தேன்டா. ஒன்னும் சொல்றதுக்கு என்ன ஒண்ணும் இல்ல. ஒன் சைடட் கேம். எஸ்பெஷலி ஒருத்தன் வந்தா எல்லாருமே அவன் அண்டர் ரேட் பண்ணி வச்சிருந்தோம். ஈவன் நானே கொஞ்சம் அபிஷேக் சர்மா அவனை அடிச்சிருவான்னு நினைச்சேன். வந்து ஒரே லைன்ல இருந்து ஏசிலூட் இல்லாத குறைய பங்கமா தீட்டு, அங்க பக்கல்லே நான் சொன்ன மாதிரி பக்கல்லே போட்டு 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 கரெக்டா ஃபீல்ட் செட் பண்ணி, என் தலைவன் பறந்து பறந்து கேட்ச் பிடிச்சான். வேற புடிச்சு கேம முடிச்சு விட்டானுங்க. பவர் பிளேலே அவனுங்க காலி. கரெக்ட் சொல்லு நீ. தான், நானும் பார்த்தேன். அது மோஸ்டா சொல்லுவாங்க போல, இன்டர்நேஷனல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஐபிஎல் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஐபிஎல் நல்லா உம் பெர்ஃபார்ம் பண்ணா இன்டர்நேஷனல் நல்லா பண்ண மாட்டாங்க. அது உண்மைதான் போல. நீ உண்மைதான். பாத்திருக்கல, அபிஷேக் சர்மா, ஜேக்கப் டெஃபி வெர்சஸ் ஆல் டைம் அபிஷேக் சர்மா தான் வின் பண்ணிருக்கான். பார்த்தா உம் நேத்து மேட்ச்ல பாரு, அப்படியே மாறிடுச்சு. ஒரு அதுதான் சிக்ஸ் அதுதான். அடிச்சா அவுட் ஆயிட்டான். தட் இஸ் வாட் பிளான் மேன், தட் இஸ் வாட் பிளான். அந்த பிளான் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஆண்டி ஃபிளவர் எங்கேயோ இருக்காரு இந்த விஷயத்துல, நல்லா பண்றா போல. போட்டு பொழந்துட்டாங்க. நான் ஆனா டஃபி அன்எக்ஸ்பெக்டடு. புவி செட் பண்ணி கொடுத்தாரு. புவி கூடயே இருந்தா அவனும் நல்லா போட்டான். அவனும் அதே பக்கல்ல போட்டுக்கிட்டே இருந்தான். டஃபி அதை யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்தான். நல்ல பிளானு. எனக்கு எல்லாமே ஓகே. ஆர்சிபி பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சு. 16 ஓவர்ல வந்து நான் 13 ஓவர்ல முடிப்பான், ஏன்னா 16 ஓவர் போயிடுச்சு, அவ்வளவுதான் வித்தியாசமே கண்டி. கோலி மாதிரி ஒரு ஃபீல்டர் அந்த மாதிரி ஒரு கேட்ச விடும்போது என் மனசு திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஏய், அட நம்பவே பாவி, முடியலடா. என்னாலே நம்ப முடியல. சான்ஸே இல்ல. என்னாலே நம்ப முடியல. நான் ஆக்சுவலா ஒரு 185ல முடிய வேண்டியது 201க்கு போனதுக்கு காரணம் அவன் தான். ஆனா அதை வச்சு அவன் ரன்னும் தேத்திக்கலாம், அது வேற. அதான் அவன் ஸ்டைல் அதுன்னு வச்சுக்கோ. இப்ப நான் கேட்க வர்றதே முக்கியமான விஷயம். சூப்பர்மேன் சால்ட் அவரை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஏய், அன்பிலீவபிள்டா. சரியான ஸ்ட்ரெச், அப்படி ஓடி போயிட்டு அப்படி இந்த ஸ்ட்ரெச் எடுத்தாரு பாரு, வேற லெவல் அவன். ஒரு செகண்ட் ஏபிடி வில்லியர்ஸ் ஒரு 2018 பிடிச்ச கேட்ச செகண்ட்ல கொண்டு வந்துட்டான். அதுதான் டாப் 1ல இருந்துச்சு, நம்பர் 1 கேட்ச்ல இருந்துச்சு. அதை தூக்கி கொண்டு வந்துட்டான். நான் லைவா பாத்துட்டு இருக்கேன் மேட்ச். அப்படி போயிட்டு என் தம்பி நானும் பாத்துட்டு இருக்கோம். சட்டுன்னு கை விடா, டப்புனு பார்த்தா பால புஷ் தூக்கி போடுறான். என்னடா என்னடா ஃபீல்டிங் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல்ல ஃபீல்டிங் பண்ணா போல. சரியான அது கேட்ச். சரி, அதெல்லாம் விட. நீ யாரையோ வந்து சொன்னீங்க, டேவிட் படிக்கலாம் நான் ஆட வைக்க மாட்டேன், வெங்கடேஷ் ஐயரை தான் ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்ப என்ன சொல்ற? ஏய், ஆக்சுவலா அந்த மூவ் எனக்குமே வந்து டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. நீ சொல்லும் போது நம்பல நானு. ம். தேவதத் படிக்கலாம் வெங்கடேஷ் ஐயரான்னு கேட்டா, என்ன சொல்றது, கொஞ்சம் ஹை பிரைஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு வெங்கடேஷ் ஐயரா தேவதத் படிக்கலாம், நான் வந்து வெங்கடேஷ் ஐயர் தான் நான் போயிருப்பேன். நேற்று பிராக்டிஸ் செஷன்ல எல்லாம் இருந்தான். பட் ம். பார்த்தா இம்பாக்ட்ல வந்து இது பண்ணுது. ஆனா எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு இது இருக்குடா. ம். இம்பாக்ட் பிளேயரா வந்து தேவதத் படிக்கலா போட்டிருக்காங்க. ம். ஓகே, பட் 200 எஸ்ஆர்ஹெச் 200 அடிப்பாங்களாங்கிறதே டவுட்டா இருந்துச்சு. கடைசியில தட்டி தடு மாதிரி அடிச்சிட்டாங்க. ஓகேவா, ம். 201 ஃபார் 809 அப்படின்னு அடிச்சிட்டானுங்க. பட் ம். ஆர்சிபி வந்து 15.4 ஓவர்ஸ் அந்த மாதிரி இதுலயே முடிச்சிட்டாங்க மேட்ச. ஆமா. ஆனா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, எதுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து டஃபிக்கு கொடுத்தாங்க, படிகளுக்கு கொடுக்காம? அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அத பத்தி எப்படி சொல்லணும்னா, நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல ஆடின 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் தான் நேத்து. டஃபிக்கு பதிலா வந்து தேவதட்டும் பர்ஃபார்ம் பண்ணா.
2 பேருமே பெர்ஃபார்மர் தான். அதுல நீ எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவன் பேட்டிங்ல பண்ணா, அவன் போலிங்ல பண்ணான். பட் கேமை யார் செட் பண்ணி கொடுத்தா அப்படின்றதுதான் மேட்டர். ஏன்னா அவனுங்க பவர் பிளேலயே தோத்துட்டானுங்க எஸ்ஆர்எச். 6 ஓவர்ல இப்பெல்லாம் 70 ரன் அடிச்சாதான் நீ வின்னுன்ற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீ 50 கூட தொடாம 3 விக்கெட் விட்ட. அங்க இருந்து நீ எழுந்து 200 அடிச்சதே விராட் கோலி விட்ட கேட்சாலதான். இல்லைன்னா அது அந்த 180லயே நீங்க முடிஞ்சிருக்க வேண்டிய டீம் தான் அது. ஓகேவா? சோ அங்கேயே ஒருத்தன் கேம் செட் பண்ணி கொடுத்து முக்கியமான 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். சோ அந்த பேசிஸ்ல பாக்கும்போது அவனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் டிசர்வ்டுன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். இஷான் கிஷான் பேட்டிங் ஓகே. அவங்க மேட்ச் எங்க விட்டாங்க நீ நினைக்கிற? சொல்லு பாப்போம். மேட்ச் விடல, அவர் கேட்ச் அவுட். போலிங் என்ன சொல்றது, கீப்பர் மாதிரி இல்ல. பால் வரும், அவ பாட்டு 4 விடுவான், காவாவா விட்டுட்டு இருந்தான். அங்கதான் கேமே அவங்களுக்கு மேக்ஸிமம் போட மாதிரி இருந்துச்சு. இல்ல ஆக்சுவலா கேம ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விட்டாங்க. எஸ்ஆர்எச்ல அட்லீஸ்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சாட ஓபன் பண்ணுவாங்க. சொல்லு பாப்போம். அதுதான் நானும் சொல்றேன். அப்ப அவங்க போலிங் எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறானா. அதே டீம்ல புவனேஸ்வர் குமார், டேல் ஸ்டெயின் ஆரம்பிச்சிட்டு இருந்தவங்க இப்ப நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க போலிங்ல வந்து, நான் அவனு சொல்லட்டுமா, அவங்க ஆக்ஷன்லயே விட்டாங்க கேம். அவங்க வந்து ஆக்ஷன்ல பிரைமரியா போக்கஸ் பண்ணது சிஎஸ்கே எப்படி அடிக்கலாம் அப்படின்றது மட்டும் தான் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. அது சொல்லுவாங்க தெரியுமா, அழகா இருக்க பொண்ணுக்கு மூளை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா. அதுக்கு காவியா மாறனுக்கு தான் பக்காவான டெம்ப்ளேட் கொடுக்கலாம். அழகு இருக்கிற இடத்துல அறிவு இல்லை. அவளோட ஆக்ஷன் செலக்ஷன்ல அவ எவ்வளவுக்கு எவ்வளவு லிவிங்ஸ்டனை போய் 13 கோடி கொடுத்து எடுத்துட்டு வாட்டர் பாயா உட்காந்துருக்கான். அந்த 13 கோடியை ஸ்பிளிட் பண்ணி ஒரு 4 நல்ல போலர் எடுத்துருக்கலாம். பட் அதெல்லாம் அவங்க விட்டாங்க. அவங்க அங்கேயே தோத்துட்டாங்க. சரி, ஆக்சுவலி என்னன்னா ஆர்சிபி ஜெயிச்சாலுமே ஐ ஃபீல் தே ஹேவ் ஸ்டில் கன்சர்ன்ஸ்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஷெப்பர்ட், அப்புறம் அந்த அபிநந்தன் கிடையாது, அவரு அபிநந்தன் நோகடிச்சிட்டாரு. ஆர்சிபியே நோகடிச்சிட்டாரு அவர் பாலிங்ல. அவர் எடுத்த அந்த ஒரு விக்கெட்டும் அவர் விக்கெட்டு கிடையாது, சால்ட்டோட பிளையிங் கேட்ச். இல்லைன்னா அந்த விக்கெட்டும் அவருக்கு கிடையாது. ஷெப்பர்ட் அண்ட் அபிநந்தன் போலிங் கொஞ்சம் கன்சர்ன் தான். ஆனா அவர் என்னோட பேட்டிங்ல 50 அடிக்க சொன்னா போலிங்ல 50 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. ஷெப்பர்ட் 50 ரன் கொடுப்பான், 40 ரன் அடிப்பான். அதுதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி. அவன் ஹேட்ரிக் எல்லாம் எடுத்திருக்கான் வேர்ல்டு கப்ல. அப்ப யோசிச்சு பாரு வெஸ்ட் இண்டீஸ் எந்த அளவுக்கு அவன் யூஸ் பண்ணிருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா அது ஒண்ணுதான். பட் இப்போ எனக்கு இப்படியும் தோணுது, ஒருவேளை ஏசல்வுட் ஓகே ஆயிட்டு ரொமாரியோ ஷெப்பர்ட் உட்கார வச்சுட்டு ஏசல்வுட்டையும் கூட்டணும்ட்டா எங்க போலிங் நினைச்சுப்பாரு. ஆல்ரெடி வி ஹேவ் a கிரேட் பேட்டிங் லைனப். போலிங் நினைச்சுப்பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. சரி, அனிகேத் வர்மா கேமியோ பாத்தியா? நான் சொன்னேன்ல அனிகேத் வர்மா நல்லா ஆடுவான்ட்டு. அவன் நல்லா, நான் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அனிகேத் வர்மா என் தலைவன் வேற கேட்ச் விட்டான், அது வேற. அங்க இருந்து இன்னும் பிக்கப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. ஒரு இந்தியாவுக்கு நல்ல பினிஷரா வரக்கூடிய ஒரு ஆள் தான் கண்டிப்பா. ஏன் அவன் போன சீசனே நல்லா ஆடினான்டா. அனிகேத் வர்மா போன சீசனே நல்லா ஆடினான். லாஸ்ட் சீசன் அவங்க நல்லா பண்ணாங்க. அவங்க டீம்ல அஷ் டுபேன் வர ஒருத்தர் வந்தாரு. ரூபேன்னு பேர் வச்சாலே இப்படிதான் டுபாகோரா இருப்பாங்க போல. வந்து சம்மட்டி வாங்கினாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சரி எஸ்ஆர்எச் போலிங்கை பத்தி நம்ம கொஞ்சம் டெப்தா பேசுவோம். சின்ன சுவாமி ஒரு சின்ன கிரவுண்டு, அதை நேத்து நீயே சொன்ன, ஓகேவா? அதுல வந்து ஒருத்தனாவது ஃபாஸ்டா போடுற போலர் இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அவங்க டீம்லயே ஃபாஸ்டா போட்ட போலர் யார் தெரியுமா நேத்து? நிதிஷ்குமார் ரெட்டி 130+ போட்டது அவன் தான். டேவிட் பெயின், ஈஷான் மலிங்காவும் எனக்கு தெரிஞ்சு 130 போட்டிருப்பான். பட் அவனோட லைனர்ல இருந்து சுத்தமா நல்லா இல்ல. ரொம்ப டிசப்பாயிண்டட். அவனை பவர் பிளேல யூஸ் பண்ணியிருந்தா கூட அடி வாங்கி இருப்பான் போல. ரொம்ப மட்டமான லைனர்ல இருந்து தான் போட்டுட்டு இருந்தான். எல்லாத்தையும் தூக்கி வந்து என்ன சொல்றது, நல்லா லென்த்தா போடுறான், வாகா இருக்கு அடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு இதுல போட்டுட்டு இருந்தான். டேவிட் பெயின் உங்களுக்கு வந்து ஃபிகர்ஸ் படி பார்த்தா ஒரு 2 விக்கெட் எடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனா அவன் கண்டினியூ பண்ணாதான் எஸ்ஆர்எச் போட்டு பறந்துருவாங்க. அவன் போடுற ஸ்பீடு அவ்வளவு ஸ்லோவா இருக்கு. இந்த மாதிரி பிளாட் கிரவுண்ட்ல அவன் செட் ஆக மாட்டான். எஸ்ஆர்எச் போலிங்க பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 9-10 பொசிஷனுக்கு அவங்க போட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். காவியா ஃபீல் பண்ணதான் ஆகணும். அழகா இருந்தா அறிவு இருக்காதுல்ல, அப்படிதான் இருக்கணும். என்ன பண்றது, ஆக்ஷன் ஒழுங்கா பண்ணிருக்கணும். எங்க ஆளுங்க ஜேக்கப் டெஃபியே எடுத்துட்டு வந்து எவ்வளவு பெருசா பர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க பாருங்க. இப்ப எனக்கு என்ன தெரியுமா இதுல பயமா இருக்கு, இந்த போலிங்கே இந்த அடி அடிக்கிறாங்களே, என்னோட இன்னொரு டீம் சிஎஸ்கேன்னு ஒண்ணு இருக்கு, அவனுங்கிட்ட எதுவுமே கிடையாது. அவனுங்க வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல அடுத்த வாரம் என்ன பண்ண போறானுங்கன்னு எனக்கு தெரியல. பார்த்தாலே பாவமா இருக்கு. சரி, அது அந்த எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே. அடுத்த மேட்ச்ல இருந்து கம்மின்ஸோட மூஞ்ச பாத்தியா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கங்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தான் டக் அவுட்ல. எனக்கு இஷான் கிஷான் கேப்டன்சியே ஒரு மாதிரி தான்டா இருந்துச்சு. அவன் கான்பிடென்டா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸ்மாட்ல எல்லாம் பண்ணி ஜார்க்கண்ட ஃபைனல் கூட்டு போய் வின் பண்ண வச்சு அதை இஷான் கிஷான் தானான்ற மாதிரி டவுட்டா இருந்துச்சு. இஷான் கிஷான் வந்து இத்தனைக்கும் நான் எந்த இதுலயுமே பார்த்தது இல்ல, 2 வைடு ரிவ்யூக்கு யூஸ் பண்ணாங்களே அவங்க ஒயிட் காலர்.
அந்த மாதிரி நான் எதுவும் யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்ப புவர் கேப்டன்சி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பிரைடன் காசு ஆட மேபி வச்சிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டேவிட் பெயின் மேட்ச் தானே, ஆடலாம். பாப்போம் என்ன மேபி நடக்குதுன்ட்டு. மேபி இருக்கலாம். பட் நிறைய விஷயங்கள் அவங்க மாத்த வேண்டியது இருக்கும். முக்கியமா என்ன கேட்டா சிஎஸ்கே சொன்ன அதே காமெடி தான் இங்கேயும் நான் சொல்லுவேன். அதை சொல்றேன், சிஎஸ்கே எதுலயும் சொல்றேன். இப்ப வேணாம். இந்த மேட்சை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இந்த மேட்ச் என்ன அது, நீ சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அது ஒரு ஒன் சைடாவே போயிடுச்சு. ஆனா நல்லா கொண்டு போனானுங்க ஆக்சுவலா. 346 for 3 அந்த மாதிரி 50 for 3 அப்படின்னு வந்தோடனேவே அதுக்கு அடுத்து கிளாசனும் சரி இவனும் சரி. கிளாசனோட விக்கெட் வந்து கொஞ்சம் கேம் சேஞ்ச மாத்திடுச்சு. அது கரெக்டா அந்த 6 லைன்ல அந்த கேட்ச் பிடிச்சது கேமை கொஞ்சம் மாத்திடுச்சு. எங்க டீம்ல இருக்க ஒரே பெரிய வீக்னஸ், அட்லீஸ்ட் எப்ப 50 ரன் கொடுத்தா 40 ரன் எடுத்துருவான், இந்த அபிநந்தன் தான். இந்த அபிநந்தன் என்ன பண்ண போறான்னு தெரியல, பாப்போம். சரி மக்களே, இந்த ஓகே, வீடியோல இதுக்கு மேல சொல்ல ஒண்ணும் இல்ல. இதுதான் எங்களோட ரிவ்யூவா இருக்கும். நாங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ்எஸ் கேகேஆர் ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கும் லைவ் இருக்கு, எம்ஐ கடப்பார பேட்டிங். அப்ப நான் கண்டிப்பா வருவேன். என் கூட வந்து என் தம்பி இல்ல யாருன்னா வருவாங்க. கண்டிப்பா ரெடியா இருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். வர்கீஸே ப்ளே பாய், நீ போய் வேலையை கண்டினியூ பண்ணு. பாய் நண்பரே. ஓகே. பாய் 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 பாய்.